ஹே காய்ஸ், இனி நம்ம ராக்னராக் டிவி சீரிஸோடைய 3rd சீசனை பார்க்க போறோம். இந்த சீரிஸோடைய கடைசி சீசன் இதுதான். இதுக்கப்புறம் அடுத்த சீசன்லாம் இந்த சீரிஸ்ல கிடையாது. ஸோ இந்த ராக்னராக் சீரிஸோடைய கதையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 சீசனோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்போ செகண்ட் சீசனை எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, தம்பிக்காரன் ஜெயின்ஸ் கூட கூட்டாளி ஆயிட்டான். இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரியாது. அண்ட் நம்ம ஹீரோக்கு தோருடைய வெப்பனான அந்த சுத்தியல் கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கடவுளுக்கும் ஜெயின்ஸுக்கும் நடுவில் சண்டை நடக்குமா, அப்படி சண்டை நடந்தா அதுல யார் ஜெயிப்பா அப்படின்றத நம்ம இந்த சீசன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோ அந்த சுத்தியில யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரங்கிட்ட சொல்லிடுறாரு. ஏன்னா சப்போஸ் இவர் அந்த சுத்தியில யூஸ் பண்ணாருன்னா அந்த ஜெயின்ஸ் எல்லாரும் தம்பிக்காரனை போட்டு தள்ளிடுவேன்ட்டு மிரட்டி இருந்திருக்காங்க. அதனால அந்த ஜெயின்ஸும் நம்ம ஹீரோவும் டீல் பேசியிருக்காங்க. நான் அந்த சுத்தியில யூஸ் பண்ண மாட்டேன், நீங்களும் என் தம்பியை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீல் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவால இப்ப அந்த சுத்தியில யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம நேர் வழியில போவோம், சட்டத்தின்படி அந்த கம்பெனியை நம்ம மூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல பண்ணாருல, விடாரோட கம்பெனியை எதிர்த்து கேஸ் போட்டிருந்தாரு, அந்த விஷயத்தை திரும்பி ரீஓபன் பண்றாரு. அந்த கம்பெனில வேலை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் தேடிட்டு இருக்காரு. இதனால நம்ம ஹாரியும் இமானும் கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சுத்தியில கொண்டு வந்தாங்க. ஹாரியோட ஒரு கையே போயிடுச்சு. இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த சுத்தியில யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாருல, அதனால இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா சாக்ஸாவா வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்துக்குள்ளேயே துரோகம் பண்ணா இதுதான் தண்டனை. அதனால கழுத்துல சங்கிலி போட்டுட்டு நாய் மாதிரி அவளை வேலை பார்க்க வச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தம்பிக்காரன் ஃப்ரெஜோர் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஹீரோவோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம தம்பிக்காரனுடைய அந்த கிரியேச்சரும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கடியில வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் எல்லாரோட நிலவரமும் போய்கிட்டு இருக்கு. அப்படியே பல மாசங்கள் உருண்டு ஓடுது. ஹீரோக்கு இப்ப புதுசா ஒரு ஆள் கிடைச்சாச்சு. இதுக்கு முன்னாடி இவர் ஒரு பொண்ணை சைட் அடிச்சிருந்திருப்பார்ல, அந்த பொண்ணையை கரெக்ட் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் எரிக்குக்கும் செட் ஆயிடுச்சு போல. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் இன்னுமே அந்த கம்பெனியை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில வேலை பார்த்து இறந்தவங்க இல்ல இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கவங்க அந்த மாதிரி யாராச்சும் இந்த கம்பெனிக்கு எதிராக பேசினாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த கம்பெனியை மூட வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நிறைய பேர் வராங்களே தவிர பிரஜரோட கம்பெனியை பார்த்தோன்னே பயந்து போயிடுறாங்க. பெரிய இடத்த ஆளு, நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் அடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ பாருங்களேன், நல்லா தாடிலாம் வளர்த்துட்டு ஆளே மாறி போயிருக்காரு. சோ நம்ம ஹீரோ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருக்காரா. இவரோட சைடு ரொம்ப வீக்கா இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அதனால கடுப்பாயிட்டு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சுத்தியில கையில எடுக்கிறாரு. கையில எடுத்தோடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா அந்த சுத்தியில எடுத்துக்கிட்டு வழக்கம் போல மலைக்கு போயிட்டு அந்த சுத்தியில யூஸ் பண்றாரு. அங்க இருக்க மலையை உடைச்சுக்கிட்டு திரும்பி இவர் கைக்கு வருது. அதை பார்த்து இவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஆனா இப்ப உடைச்சாருல, அந்த பாறை அப்படியே உருண்டு போயிட்டு கீழே இருக்க பவர் ஸ்டேஷன்ல போய் லேண்ட் ஆயிடுது. அவ்வளவுதான், மொத்த ஊருக்குமே கரண்ட் போயிடுது. இப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இந்த சவுண்டை கேட்டாங்கன்னா ஏதோ இடி இடிச்சுதுன்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது அந்த சுத்தியில யூஸ் பண்ணதுனால வந்த சவுண்டுன்னு. சோ இப்ப நம்ம ஹீரோ திரும்பி அந்த சுத்தியில கையில எடுத்துட்டாருன்னு ஜெயின்ஸுக்கு தெரிய வந்துருச்சா, நேரா தம்பிக்காரனை தான் மிரட்டுறாங்க. நம்ம தான் டீல் பேசணும்ல அந்த சுத்தியில யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கும் அண்ணங்கார அதை யூஸ் பண்ணா, இன்னொரு வாட்டி மட்டும் அந்த சுத்தியில அவன் கையில எடுத்தா உன்னோட சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை மிரட்டுறாங்க. தம்பிக்காரன் அதே காண்டுல நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு திட்டுறான். அவ்வளவுதான், இவங்கிட்ட திட்டு வாங்கின உடனே வழக்கம் போல இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இதான் கடைசி தடவை என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த சுத்தியில கீழே வச்சுட்டு இவர் பழைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கம்பெனிக்கு எதிராக நிறைய எவிடன்ஸை தேடிட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு எலக்ட்ரீஷியனுடைய பேரு கிடைக்குது. இப்ப அவங்க உயிரோட தான் இருக்காங்க போல. நேரா அவங்க கிட்ட போயிட்டு எவிடன்ஸ்க்காக பேசுறாரு. சோ இவங்களுமே வந்துட்டு அந்த கம்பெனில வேலை செஞ்சதுனால லிவர் கேன்சர்னால அவதிப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க டாக்டர் கிட்ட போகாம நியூமராலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு இவங்களோட பேரை மாத்திட்டு நிறைய ராசிக்கல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இவங்களோட கேன்சர் குணமாயிடுச்சு போல. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கம்பெனிக்கு ஒரு கும்பிட போட்டு இதுக்கப்புறம் உங்க பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு எதிராக எந்த கேஸும் போடாம இவங்க வாட்டுக்கு தனியா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இதுக்கப்புறமேட்டு நான் அவங்க கிட்ட கேஸ் போட மாட்டேன், இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருந்துட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் எமோஷனலா பேச ஆரம்பிச்சிடறாரு. என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவும் அந்த கம்பெனில வேலை செஞ்சதுனாலதான் இறந்தாரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இசோடியும் அவங்க கொலை பண்ணிட்டாங்க. உங்களோட பொண்டாட்டியும் அந்த கம்பெனில வேலை பார்த்ததுனால தானே இறந்துட்டாங்க. இருந்தாலும் நீங்க எதுவும் கேஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி ஓகே விடுங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா வச்சுட்டு பேசிட்டு போறாரா. அதனால அவங்க இருப்பா தம்பி ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு கூப்பிடுறாங்க. கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றதுக்காக டிவைஸ் எல்லாம் எடுத்துட்டு வர
வராரு. வந்து பார்த்தா அந்த லேடி செத்து போய் கிடக்குறாங்க. சோ எப்படியோ ஃப்ரெஜருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு புள்ள. அதனால இதுக்கப்புறம் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல அந்த சுத்தியில எடுத்துட்டு நேரா ஃப்ரெஜரை போய் மிரட்டுறாரு. அந்த பையன் சுத்தியில பார்த்தோன்னே பயந்து நடுங்குறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த பயம் இருக்கட்டும், இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வாலாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஜரை கொல்லாம வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனா வீட்டுக்கு போனக்கு அப்புறமேட்டு அவரோட கோவம் அடங்கல. தம்பிக்காரங்கிட்ட போயிட்டு இனிமேல் எந்த டீலும் கிடையாது, நான் அந்த சுத்தியெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ண போறேன். நீ தானே அந்த லேடியை ஃப்ரெஜர் கிட்ட போட்டு கொடுத்தது, எனக்கு எல்லாம் தெரியும்டா, டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்தியில வச்சு தம்பிக்காரனை மிரட்டுறாரு. இதனால தம்பிக்காரன் கோச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு நேரா ஃப்ரெஜரோட வீட்டுக்கு போறான். அங்க இருக்கிறது ஒரு வகையில இவனோட ஃபேமிலி அப்படின்னு நினைச்சிட்டு தான் உரிமையா போறான். ஆனா அங்க போனா அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. உனக்கும் இந்த வீட்டுக்கும் கனெக்ஷன் இருக்க ஒரே ஒரு ஆளும் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு எந்த மூஞ்ச வச்சுட்டீங்க வந்த, நாங்க ஒன்னும் ஃபேமிலி கிடையாது புரியுதா, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. தம்பிக்காரனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. இப்ப இவனுக்கு இருக்கிறது அந்த கிரியேச்சர் மட்டும்தான். அப்படியே அந்த கிரியேச்சர் கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் உனக்கு நான் எனக்கு நீ வேற யாரும் இல்லடா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்திலேயே ரோட்ல தங்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி வேற லெவலுக்கு போயிட்டாங்க. ஒருத்தி என்னடானா செலிபிரிட்டி ஆயிடுறா, இன்னொருத்தர் ஒரு கை இல்லைனாலுமே எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. சோ நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு சேர்த்த டீம் எல்லாருமே இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் இப்ப தனியா இருக்காரு. இந்த பக்கம் தம்பிக்காரனை காமிக்கிறாங்க. நேத்துல இருந்து சாப்பிடல, அந்த கிரியேச்சருக்கும் சாப்பாடு வேணும் போல இருக்கு. அதுவும் தண்ணிக்குள்ள இருந்துட்டு கத்துது. அந்த கிரியேச்சரோட பாஷை நம்ம தம்பிக்காரனுக்கு நல்லாவே புரியுது. மத்தவங்களுக்கு எல்லாம் அது ஏதோ கத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம தம்பிக்காரனுக்கு அது என்ன பேசுதுன்றது கிளியரா அவருக்கு தெரியுது. ஓ உனக்கு பசிக்குதா, சரி ஓகே இந்த பர்கரை சாப்பிடு, நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு பர்கரையும் அந்த கிரியேச்சருக்கு போட்டு எங்கேயாச்சும் சாப்பாடு வாங்கலாமேன்ட்டு போறாரு. ஆனா கையில 10 பைசா கிடையாது. சோ வேற வழியே இல்லாம குப்பை தொட்டியை நோண்டி அங்க இருக்க சாப்பாடு எடுத்துட்டு வராரு. இப்பதான் ஹீரோ அந்த சுத்தியில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ எங்க போனாலும் அந்த சுத்தியலோட தான் போறது. அப்படி போகும்போது வழியில இந்த பிரின்சிபலையோ இல்ல ஃப்ரெஜரையோ பார்த்தாருன்னா அந்த சுத்தியில வச்சு ஒரு வாட்டி மிரட்டிட்டு தான் போவாரு. அவங்களும் பயப்படுறாங்க பயங்கரமா. இன்னொரு பக்கம் இந்த அம்மா வேற தம்பிக்காரன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெஜர் வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க. அங்க போயும் பார்த்தா தம்பிக்காரன் இல்ல. சோ அவன் எங்க இருக்கான்னு தெரியல, எங்க தங்கி இருக்கான், சாப்பிடுறானா என்னன்னு கூட தெரியல. ஓ தம்பி தானே, ஒரு வாட்டி போய் தேடி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்களா. இதனால ஹீரோ கோவமாயிடுறாரு. அவன் ஒரு ஆளு, அவனை போய் நான் தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரூமுக்கு வராரு. அப்போ நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவங்களோட பேரு சிக்னி, அவங்களும் பின்னாடியே வந்துட்டு நீ ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்க, கொஞ்ச நாளா நீ வியர்டா பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த சுத்தியிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்க, அது என்ன உன் குழந்தையா, எப்ப பார்த்தாலும் பேக்ல வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிடுது. இங்க பாரு சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத, இது உனக்கு தேவையில்லாத வேலை, சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாரா. அதனால இவங்க கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்குள்ள செட் ஆகாது புள்ள, கொஞ்சம் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவமா போயிடுறாங்க. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடந்து 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. சோ இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாக்ஸாவை ஃப்ரீ பண்ணி விட்டுறாங்க. அதனால அவன் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பிரின்சிபல் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயமும் நம்ம ஹீரோ கையில அந்த சுத்தியில வச்சிருக்காரு புள்ள. அதை பார்த்தோன்னே பிரின்சிபலுக்கு வார்த்தையே வரல. பேபேன்னு உளறிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சோ இவங்க அந்த சுத்தியில பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்களா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சைக்காலஜி அஃபெக்ட் ஆயிருக்காங்க புள்ள. போயிட்டு சைக்காலஜிஸ்ட மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் சாக்ஸா வர ஹீரோ கிட்ட வந்து மேனிபுலேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஒரு வாட்டி வர இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடந்துருச்சுல, அதனால அதை வச்சே காய நவுத்துறா. ஆக்சுவலா நீ என்னோட டைப் தெரியுமா, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம், ஒரே விஷயத்தை தான் பண்றோம், எனக்கு ஒன்னு போக போக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத ஓடின் பாக்குறாரு. இதை மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்காருல, எல்லார் மேலேயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே ஓடின் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பேசுறாரு. நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா நீ மாறிக்கிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதா, இது எல்லாமே உன் கைக்கு அந்த சுத்தியல் வந்தக்கு அப்புறம் தான், அந்த சுத்தியலோட பவர் தான் உன்னை இப்படி மாத்திக்கிட்டு இருக்கு, நீயாவே இல்ல, அது உனக்கு புரியுதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடின் கேக்குறாரு பாருங்க. அதுக்குமே நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும் பெரியவரே, எனக்கு எது கரெக்ட்னு படுதோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க தேவையில்லாமலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், தம்பி, கேர்ள் ஃப்ரெண்ட், ஓடின் இவங்க எல்லார்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு நேரா சாக்ஸாவை போய் பாக்குறாரு. அன்னைக்கு நைட் என்ன நினைச்சேன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோட அம்மாக்கு கல்யாணம். அங்கெல்லாம் கல்யாணத்தப்போ மணப்பொண்ணு அவங்க அப்பா தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவாரு. சோ அந்த மாதிரிதான் இப்ப இங்க நடக்கணும். ஆனா நம்ம ஹீரோட அம்மாக்கு தான் அப்பா இல்ல. சோ அதனால ஹீரோ அந்த விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இன்னுமே அவரு வரவே இல்ல. டைம் வேற ஆகிக்கிட்டே இருக்கு. ஹீரோ வந்த பாடு இல்ல. அதனால தம்பிக்கார நானே அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு போய் எரிக்கிட்ட விடுறாரு. அப்படியே அடுத்த வேலைகள்லாம் ஆரம்பிக்குது. அந்த சமயம் கதவை வேகமா திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவர் தனியா வரல, சாக்ஸா கூட ஜோடியா வந்திருக்காரு. இத நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சிக்னியும் பாக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், இன்னும் பிரேக்கப்பே பண்ணல, ஆனா அதுக்குள்ள சாக்ஸா கூட சுத்திட்டு இருக்காரு. இவர் ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு யாருக்குமே தெரியல. ஆனா இது இந்த ஜெயின்ஸோட வேலை தான். வேணும்னே இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணி ஹீரோ கிட்ட இருக்க அந்த சுத்தியில ஆட்டைய போட்டு அவரை கொல்றது
அதுதான் பிளான் புள்ள. மறுபடியும் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு சாக்ஸா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. கீழே இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாக்ஸா கேஷுவலா கீழே வரா. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சாக்ஸாவை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க அதுக்கு எல்லாம் பழி வாங்குற மாதிரி ஒரு பெரிய ஆப்பா வச்சிடறா. என்னன்னா இவ ஹீரோ கூட பழகிறது அவர்கிட்ட இருக்க சுத்தியில வாங்குறதுக்காக கிடையாது, இவளுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இருக்கிறதுக்காக. ஏன்னா ஹீரோ கிட்ட இருந்தாருன்னா இவங்களால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சோ அதனால இவளோட சேஃப்டிக்கு ஹீரோவை கூட வச்சுக்கிட்டு இவளுக்கு என்னென்ன வேணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. இவங்க சொந்த குடும்பத்தையே மிரட்டி ஹீரோ சாக்ஸா கூட இருக்கிறதுனால அவங்களாலையும் எதுவும் பேச முடியல. கோவத்தை கட்டுப்படுத்திட்டு பாத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். ஹீரோ ஒழுங்கா வீட்டுக்கு போறது இல்ல போல, இங்கேயே தான் இருக்காரு. சோ அவரை கூட்டு போறதுக்காக அம்மா வந்துட்டு பேசுறாங்க. அப்படி வந்தவங்க கிட்டயுமே இவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாரு. இங்க நான் எவ்வளவு சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள தள்ள பாக்குறீங்களா? பையன் அங்க வந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க, நீங்களாம் ஒரு தாயே கிடையாது, உங்களை வேலையை விட்டு தூக்குனது கரெக்டான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட இவங்க அம்மாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே அமைதியா அங்க வந்து போயிடுறாங்க. இவன் வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து இங்கேயே ஃபுல்லா செட்டில் ஆயிடுறான். அதே சமயம் தம்பிக்காரனுக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருச்சு. எப்பயுமே ஒரு கடையில போயிட்டு அங்க இருக்கிறவனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாருல. சோ அந்த பையன் ஒரு வழியா நம்ம தம்பிக்காரனுக்கு ஓகே சொல்லிட்டான் போல இருக்கு. சோ இவங்க 2 பேரும் ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க ஃப்ரெஜோரால ஒண்ணுமே பண்ண முடியல. சாக்ஸா கூட இப்ப ஹீரோ சுத்திட்டு இருக்கிறதுனால இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா எப்படியாச்சும் அவனை கொல்லணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஒரு கொடூரமான விஷயத்த பண்றான். என்னன்னா நம்ம தம்பிக்காரன் அந்த கிரியேச்சரை வளர்க்கறான்ல, அதுக்கு இந்நாள் வரைக்குமே வெறும் பன்னு பிரெட் இந்த மாதிரிதான் போட்டு வளர்த்துட்டு இருந்திருப்பான். அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெஜர் பையன் என்ன பண்றான், இவங்க கம்பெனில ஒரு லேடி வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே இந்த பயலுக்கு சுத்தமா பிடிக்காது. சோ எப்படியும் அப்படியே நைஸா பேசி கூட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். அந்த கிரியேச்சர் ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமனை சாப்பிடுது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த டேஸ்ட் ஒட்டிக்குது போல. அதுக்கப்புறம் பிரெட் பன்னு பிரியாணி பரோட்டா எது போட்டாலும் சாப்பிடுறது கிடையாது. அதுக்கு வேண்டியது மனுஷ கறி தான் போல இருக்கு. ஆனா இதை பத்தி தம்பிக்காரனுக்கு தெரியாதுல. என்னதான் உனக்கு பிரச்சனை, சரி இரு நான் போய் வேற ஏதாச்சும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல சமைச்ச சாப்பாடு எடுத்துட்டு வரலாமே சொல்லிட்டு போறான். அந்த கேப்ல திரும்பி ஃப்ரெஜர் என்ன பண்றான், அந்த வழியா 2 வயசான கப்பிள்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு எப்படியோ பேசி ஏமாத்தி கூட்டு வந்து இந்த கிரியேச்சருக்கு சாப்பிட கொடுத்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம இம்மான காமிக்கிறாங்க. இவங்க வேற ஊருக்கு போயிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம அம்மாவோட கல்யாணம் நடந்துச்சுல, அதை அட்டன் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. சோ அப்படியே என்னோட பழைய ஊருக்கு நான் வந்திருக்கேன், இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீலாக் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்போ ஓடி இம்மான பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுறாரு. ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு இப்படி போயிட்டீங்களே, ஹீரோயிங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, அவன் கண்ட்ரோல்லே இல்ல, போயும் ஒரு ஜெயின்ட கேர்ள் ஃப்ரெண்டா வச்சிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது, இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியாது. உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருந்தா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில பொருளை கொடுக்குறாரு. சோ இப்ப என்னன்னா நம்ம இமான் வந்துட்டு ஃப்ரேயான்ற ஒரு கடவுள் தானே, அவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்னன்னா ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணும். அந்த ரிச்சுவல் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஒரு வாட்டி இந்த ரிச்சுவலை பண்ணி ஹீரோட ஃபியூச்சரை மட்டும் பாரு, அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுக்குறாரு. இமானும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல, கண்டிப்பா அதெல்லாம் வராது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிச்சுவல் வேலை செய்யுது. இவங்களால நம்ம ஹீரோட ஃபியூச்சரை பார்க்க முடியுது. ஃபியூச்சர் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அது கூடவே நம்ம ஹீரோட ஃபியூச்சரும் தெரியுது. பார்த்தா நம்ம ஹீரோ செத்து போயிடுறாரு. ஹீரோ கூட சேர்ந்து இவங்களுமே சாவற மாதிரி அந்த ஒரு விஷுவல்ல பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு பயங்கரமா எமோஷன் ஆகி வந்து சண்டை போடுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த ஊரே காலி பண்ணிட்டு போறாங்க. எப்பா சாமி என்னால முடியாது, இந்த ஊர்ல இருந்தாதான் எனக்கு இது நடக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் அப்படியே இங்க இருந்து எஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாத்தையுமே ஓடின் கிட்ட கொடுத்துட்டு அவங்க இந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் தம்பிக்காரனை காமிக்கிறாங்க. அந்த கிரேச்சர் இப்பதான் நல்லா 3 மனுஷங்களை சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்போ போயிட்டு இந்த தம்பிக்காரன் பிரெட்டை தூக்கி போடுறான். அது இந்த பிரெட்டை சாப்பிடும் நினைக்கிறீங்க, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு பாருங்க. அப்ப அந்த கிரேச்சர் கடுப்பாயிட்டு எதையோ ஒண்ணு துப்புது. என்னன்னு பார்த்தா ஒரு மனுஷ காலு. அவ்வளவுதான். அதை பார்த்ததுல இருந்து தம்பிக்காரன் மூஞ்சில ஈயாடல. அடுத்த நாள் நியூஸ்ல வேற வாக்கிங் போன 2 பேரை காணோம், யாராச்சும் பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரேடியோல போய்கிட்டு இருக்கு. அதை கேட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்தா ஹீரோவை காணோம். எங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சா ஹீரோ ஃப்ரெஜர் கூட பேசிக்கிட்டு இருக்கா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் நம்ம தம்பிக்காரனை தனியா கூட்டு போறாங்க. என்னடா அப்படி 2 பேரும் அங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா போட் ரேசிங் போலான்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. ஃப்ரெஜர் தான் கூப்பிட்டு வந்திருப்பான் போல. ஹீரோவும் சரி உன்னை ஜெயிச்சு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் போய்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன், நீ தோக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போறாரு. ஆனா பாவம் நடக்க போற விஷயம் அவருக்கு தெரியாது புள்ள. இங்க கூட்டு வந்ததே அந்த கிரியேச்சருக்கு ஹீரோவை பலி கொடுக்கதான். அது தெரியாம நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்காரா. அப்படி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அவருடைய போட்டு மட்டும் நின்றுது. வேணும்னே ஃப்ரெஜர் இப்படி பண்றான் போல. அவன் டாடா கட்டு போயிடுறான், பாய்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் இங்க வசமா மாட்டிக்கிறாரு. அப்படியே இந்த விஷயம் நம்ம ஓடினுக்கு ஃபீல் ஆகுது, ஏதோ ஒண்ணு தப்பா ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இவர் அந்த மூலிகை பொருள் எல்லாம் வச்சிருப்பாருல ரிச்சுவல் பண்றதுக்கு, அதை வச்சு நம்ம ஹீரோவை பார்க்க ட்ரை பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றாரு புள்ள, பார்க்க முடியுமா
முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே தான் பண்றாரு. பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆயிடுது. அவரால் நம்ம ஹீரோவை பார்க்க முடியுது. அப்படியே கரெக்டா நம்ம ஹீரோக்கு கீழே தான் அந்த கிரியேச்சர் போய்கிட்டு இருக்கு. ஐயோ அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஓடின் பயத்தோட பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. அப்ப டக்குன்னு அந்த விஷயம் கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த ரிச்சுவலோட ஒரு ப்ராசஸா மூலிகையை சிகரெட் மாதிரி வாயில வச்சிட்டு இருக்கணும் போல. அதை ஒரு போலீஸ்காரங்க பார்த்துட்டு இவர் ஏதோ ட்ரக் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடினை புடிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால இப்போ ஓடினால அங்க என்ன ஆச்சுன்னு பார்க்க முடியலையா. ஆனா நம்மளால ஹீரோவை பார்க்க முடியுது. ஹீரோ வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஃப்ரெஜோட் திரும்பி வர மாதிரி இல்ல. இவரும் ஹார்னை போட்டு அழுத்துறாரு, கத்துறாரு, கதறாரு. யாருமே ஹெல்ப்புக்கு வர மாதிரி இல்ல. சரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு தூண்டில எடுத்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் அந்த கொக்கில ஏதோ ஒண்ணு பெருசா மாட்டுது. அடிச்சுதுரா ஜாக் பாட்டு. ஏதோ ஒரு பெரிய மீன் மாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு புடிச்சு இழுக்கிறாரு பாருங்க. ஆனா வரவே மாட்டேங்குது. என்னடா அது ஏதாச்சும் சுறா மீன் மாட்டிக்கிச்சா என்ன, வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் அப்படியே பொறுமையா தண்ணிக்குள்ள இருந்து அந்த கிரியேச்சர் வெளியே வருது. பாருங்களேன் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு. ஆக்சுவலா இது ஒரு புழு பாம்பு எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதோட சைஸ் மிகப்பெரிய அளவுல இருக்கும். எந்த அளவுக்குன்னா நம்ம உலகத்தையே அது ஒரு சர்க்கிள் அடிச்சு திரும்பி அதோட வாழையே அதால தொட முடியும். அந்த அளவுக்கு இது பெருசா இருக்கும். அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய கிரியேச்சரை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு அவரோட சுத்தியில எடுத்து அட்டாக் பண்றாரு. அது நைஸா தண்ணிக்குள்ள போயிட்டு எஸ்கேப் ஆயிடுது. இப்ப திரும்பி நம்ம ஹீரோ அந்த சுத்தியில எடுக்கிறதுக்காக கையை நீட்டிட்டு இருக்காரு பாருங்க. ஆனா அந்த சுத்தியில் திரும்பி வரவே இல்லை. ஏன்னா அந்த சுத்தியில இப்ப இருக்கிறது அந்த பாம்புடைய வயிற்றுல. டபக்குன்னு அந்த சுத்தியில அது முழுங்கிட்டு போயிடுது. ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த சுத்தியில இவர் கைக்கு வரல. சுத்தியல் திரும்பி வராததுனால தலைவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. மூஞ்சிலே அந்த பீதி தெரியுது. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட அங்கேயே முடிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோவை சாவடிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இப்போ அந்த பாம்பு தான். ஆனா அந்த பாம்பை அட்டாக் பண்றதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட சுத்தியல் இல்ல. எப்படி இந்த பாம்பு கிட்ட இருந்து அவர் தப்பிக்க போறாரு, என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ தான் இந்த சீரிஸோடைய கடைசி வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி 3 எபிசோட பார்த்துட்டோம். இன்னும் 3 தான் இருக்கு. சப்போஸ் ஒரே வீடியோல முடிக்க முடிஞ்சுன்னா அடுத்த வீடியோலயே நம்ம இந்த சீரிஸை முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் டியான்ஷி ஸ்டோரி டைம்ஸ்.